அஜித் குமாரை காவலர்கள் தாக்குவதை வீடியோ எடுத்தவரிடம் மதுரை மாவட்ட நீதிபதி விசாரணை. மணப்புரம் காளிகோவில் சிசிடிவி பொறுப்பாளரிடமும் விசாரணைக்கு ஆஜரானார். அஜித் குமாரின் சகோதரர் நவீனுக்கு கூட்டுறவு பால் சங்கத்தில் பணி. வீட்டுமனை பட்டாவும் வழங்கினார் அமைச்சர் பெரியகருப்பன். அஜித் குமாரின் கொலையை கண்டித்து திருப்புவனத்தில் அதிமுக பாஜக கூட்டாக போராட்டம். ஆர்பி உதயகுமார், ஹெச் ராஜா உள்ளிட்டோர் பங்கேற்பு. பாதுகாத்துக் கொண்டிருந்தவர்கள் காவல்துறை அதிகாரிகளை அசிங்கப்படுத்தி அவர்களை யார் அழுத்தம் கொடுத்தது, உத்தரவிட்டது? உயிரிழந்த அஜித் குமாரின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார். எடப்பாடி பழனிசாமி செல்போனில் தொடர்பு கொண்டு ஆறுதல் தெரிவித்தார். துரதிருஷ்டவசமாக சில மனித மிருகங்கள் கடுமையாக தாக்குறதுனால உங்களுடைய மகன் அஜித் குமார் அவர்கள் மரணம் அடைஞ்சிட்டாங்க. உங்களுக்கு நீதி கிடைக்கின்ற வரை அதிமுக உங்களுக்கு துணை நிற்கும், நாங்களும் உங்களுக்கு துணை நிற்போம். என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை வருத்தத்தையும் தெரிவிச்சுக்கிறோமா. எஸ்பி மற்றும் டிஎஸ்பிக்களின் கீழ் செயல்படும் அங்கீகரிக்கப்படாத சிறப்பு படைகளை கலைக்க டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவு. தாக்குதலில் இருந்த அஜித் குமாரை சிறப்பு படை காவலர்கள் விசாரித்தது சர்ச்சையான நிலையில் நடவடிக்கை. திமுக அரசின் சாதனைகளை பக்தியின் பேரில் பகல் வேஷம் போடுபவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. திருமண விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. மதுரை ஆதீனத்திற்கு சென்னை சைபர் கிரைம் காவலர்கள் மீண்டும் சம்மன். இரு சமூகத்தினருக்கிடையே விரோதத்தை தூண்டும் வகையில் பேசிய வழக்கில் 5ஆம் தேதி ஆஜராக ஆணை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் வைகோ சந்திப்பு. இரட்டை இலக்க தொகுதியில் போட்டியிடுவேன் என்று கூறியிருந்த நிலையில் சந்திப்பு. சிங்கம்புணரையில் பள்ளி சென்ற சிறுவன் உயிரிழந்த சம்பவத்தில் 4 பேர் கைது. பள்ளியின் தாளாளர், அவரது மகன், முதல்வர் மற்றும் ஓட்டுநரை கைது செய்து விசாரணை. தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் 6 மாதங்களுக்கு முன்பு விசாரணை கைதியை காவலர்கள் தாக்கிய அதிர்ச்சி காட்சி. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கிடைத்த வீடியோ. முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு தேடி வரும் ரேஷன் பொருட்கள் சோதனை முறையில் கொடைக்கானலில் தொடக்கம். ஓலா, ஊபர் உள்ளிட்ட வாடகை கார் நிறுவனங்கள் பீக் ஹவர்ஸ் நேரங்களில் கட்டணத்தை 2 மடங்காக உயர்த்த மத்திய அரசு ஒப்புதல். பயணிகளின் பயணத் திட்டத்தை ஓட்டுநர் ரத்து செய்தால் 10 விழுக்காடு அபராதம். சீமான் மீது திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் தொடர்ந்த அவதூறு வழக்கிற்கு இடைக்கால தடை. உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அருள் பாமகவிலிருந்து நீக்கம். தன்னை விமர்சித்து பேட்டியளித்த நிலையில் அன்புமணி நடவடிக்கை. சென்னையில் தக்காளி விலை 2 நாட்களில் 15 ரூபாய் வரை விலை உயர்வு. 1 கிலோ 40 முதல் 50 ரூபாய் வரை விற்பனை. சாத்தூர் அருகே சின்னகாமம்பட்டியில் பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் 8 பேர் உயிரிழந்த விவகாரம். ஆலை நிர்வாகம் தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க கோரி விருதுநகர் மருத்துவமனையில் உடலை பெற மறுத்து போராட்டம். டெல்லியில் பழைய வாகனங்களுக்கு தடையால் மலிவான விலைக்கு விற்கப்படும் கார்கள். முதல் நாளில் தடையை மீறி இயக்கப்பட்ட 80 வாகனங்கள் பறிமுதல். தமிழ்நாட்டில் ரத யாத்திரை மேற்கொண்ட முன்னாள் துணை பிரதமர் எல்.கே. அத்வானியை கொலை செய்ய முயன்ற வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளி 30 ஆண்டுகளுக்கு பிறகு கைது செய்யப்பட்டுள்ளார். பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் துணை பிரதமருமான எல்.கே. அத்வானி கடந்த 2011ஆம் ஆண்டு இந்தியா முழுவதும் ஊழல் ஒழிப்பு யாத்திரை மேற்கொண்டார். தமிழ்நாட்டில் யாத்திரை மேற்கொள்வதற்காக அவர் அந்த ஆண்டு அக்டோபர் மாதம் மதுரை வந்தார்.
மதுரையில் இருந்து அவர் யாத்திரையை தொடங்கவிருந்த நிலையில் திருமங்கலம் ஆலம்பட்டி தரைப்பாலத்தில் ஒரு பைப் வெடிகுண்டு இருப்பதை காவல்துறையினர் கண்டறிந்தனர். ஒரு குழாயில் 6 கிலோ வெடிபொருட்கள் இருந்த நிலையில் அதை காவல்துறையினர் செயலிழக்கச் செய்தனர். எனினும் அத்வானி அந்த வழியே செல்லாமல் வேறு வழியாக தனது யாத்திரையை தொடர்ந்தார். மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான அபுபக்கர் சித்திக் தலைமறைவாகிவிட்டார். அபுபக்கர் சித்திக் மீது 1995ஆம் ஆண்டு சென்னை சிந்தாதிரிப்பேட்டை இந்து முன்னணி அலுவலக குண்டுவெடிப்பு வழக்கு, நாகூர் தங்கம் முத்துகிருஷ்ணன் வீட்டில் பார்சல் குண்டுவெடிப்பு வழக்கு, 1999ஆம் ஆண்டு சென்னை காவல் ஆணையர் அலுவலகம் மற்றும் திருச்சி, கோவை, கேரளா ஆகிய இடங்களில் குண்டு வைத்த வழக்கு நிலுவையில் உள்ளன. மேலும் 2012ஆம் ஆண்டில் வேலூர் மருத்துவர் அரவிந்த் ரெட்டி கொலை வழக்கு மற்றும் 2013ஆம் ஆண்டு பெங்களூரு பாஜக அலுவலகம் முன்பு குண்டு வைத்த வழக்கு ஆகியவையும் நிலுவையில் உள்ளன. கடந்த 30 ஆண்டுகளாக காவல்துறை வசம் சிக்காத அபுபக்கர் சித்திக் பெங்களூருவில் தலைமறைவாக இருப்பதாக கோவை தனிப்படை காவலர்களுக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அவரை காவல்துறையினர் தேடிச் சென்ற நிலையில் அவர் ஆந்திர மாநிலத்திற்கு தப்பிச் சென்றார். அன்னமய்யா மாவட்டத்தில் பதுங்கியிருந்த அபுபக்கர் சித்திக்கை தனிப்படை காவலர்கள் கைது செய்தனர். அவரோடு 26 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த மற்றொரு குற்றவாளியான நெல்லை மேலப்பாளையத்தைச் சேர்ந்த முகமது அலியையும் காவல்துறை கைது செய்தது. முகமது அலி மீது 1999ஆம் ஆண்டு தமிழ்நாடு, கேரளாவில் 7 இடங்களில் வெடிகுண்டுகள் வைத்த வழக்குகள் உள்ளன. கைது செய்யப்பட்ட இருவரும் சென்னை தீவிரவாத தடுப்பு பிரிவு காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டனர். சென்னை 14வது பெருநகர நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட இருவருக்கும் ஜூலை 15ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டதை அடுத்து இருவரும் சிறையில் அடைக்கப்பட்டனர். கர்நாடகாவின் ஹாசன் மாவட்டத்தில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்புக்கு கொரோனா தடுப்பூசி கூட காரணமாக இருக்கலாம் என்று அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா குற்றம் சாட்டிய நிலையில் தடுப்பூசிக்கும் உயிரிழப்புகளுக்கும் தொடர்பு இல்லை என்று மத்திய அரசு விளக்கமளித்திருக்கிறது. கர்நாடகாவின் ஹாசன் மாவட்டத்தில் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 20க்கும் மேற்பட்டோர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தனர். இதில் இணை நோய் ஏதுமின்றி இளம் வயதினோர் ஏராளமானோர் இருந்தது பொதுமக்களுக்கிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்ட அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா திடீர் மாரடைப்புகளுக்கு கொரோனா தடுப்பூசி காரணமாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தை புறக்கணிக்க முடியாது என்று கூறினார். திடீர் உயிரிழப்புகளுக்கு உண்மையான காரணங்களை கண்டறிய மருத்துவர் KS ரவீந்திரநாத் தலைமையில் குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் கொரோனா தடுப்பூசிக்கும் திடீர் மரணங்களுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று மத்திய அரசு விளக்கமளித்துள்ளது. அதன்படி கடந்த 2023ஆம் ஆண்டில் 19 மாநிலங்களில் திடீரென உயிரிழந்த 18 முதல் 45 வயதுக்கு இடைப்பட்டோர் குறித்து இந்திய மருத்துவ கவுன்சில் மற்றும் தேசிய நோய் தடுப்பு அமைப்பு இணைந்து ஆய்வு மேற்கொண்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அதில் திடீர் உயிரிழப்புகளுக்கும் கொரோனா தடுப்பூசிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பது தெளிவாகியிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதேபோன்று இந்திய மருத்துவ கவுன்சிலுடன் இணைந்து டெல்லி எய்ம்ஸ் மேற்கொண்ட ஆய்வில் இளம் வயதில் ஏற்படும் திடீர் உயிரிழப்புகளுக்கு மாரடைப்பு காரணம் என்பது தெரியவந்திருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் அதற்கு மரபணு மாற்றங்களே முக்கிய காரணமாக இருக்கலாம் என்றும் கண்டறியப்பட்டிருக்கும் நிலையில் ஆய்வின் இறுதி முடிவு வெளியானதும் பொதுவெளியில் சமர்ப்பிக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எனவே இவ்விரு ஆய்வுகளின் அடிப்படையிலும் இளம் வயதில் ஏற்படும் திடீர் உயிரிழப்புகளுக்கும் கொரோனா தடுப்பூசிகளுக்கு தொடர்பு இல்லை என்பது புரிய வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பல்வேறு விஞ்ஞானிகளும் அறிவியல் பூர்வமாக இந்த கருத்தையே ஆமோதிப்பதாக மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. அதே சமயம் மரபணு வாழ்வியல் மாற்றங்கள் உடனடியாக வெளியே தெரியாத உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளால் திடீர் இறப்புகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. எனவே திடீர் மரணங்களுக்கு எந்தவித அடிப்படை ஆதாரமும் இன்றி கொரோனா தடுப்பூசி மீது குற்றம் சுமத்துவது நாட்டின் சுகாதாரத்துறை மீதான நம்பகத்தன்மையை கெடுக்கும் செயல் என்று மத்திய அரசு விளக்கமளித்துள்ளது.